ஓசோன் படலத்தில் ராக்கெட் ஏவுதல்களின் தாக்கம். ஒரு NOAA ஆய்வு நுண்ணறிவு. ஓசோன் படலம் என்றால் என்ன? முதலில் ஓசோன் படலத்தை புரிந்து கொள்வோம். இது பூமியின் அடுக்கு மண்டலத்தில் உள்ள ஒரு மெல்லிய கவசமாகும். இது சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா UV கதிர்வீச்சை உறிஞ்சுகிறது. அது இல்லாமல் கடுமையான தோல் தீக்காயங்கள், அதிக புற்றுநோய் விகிதங்கள் மற்றும் பெரிய சுற்றுச்சூழல் சேதத்தை நாம் சமாளிக்க வேண்டியிருக்கும். ராக்கெட் ஏவுதல்கள் அருமையாகத் தோன்றலாம். அவை அப்படியே இருக்கின்றன. ஆனால் அவை முற்றிலும் சுத்தமாக இல்லை. ராக்கெட் என்ஜின்கள் குளோரின், அலுமினா, Al2O3 மற்றும் நீராவி போன்ற வாயுக்களை வெளியிடும் உந்து சக்திகளை நேரடியாக மேல் வளிமண்டலத்தில் எரிக்கின்றன. ஓசோன் படலம் இருக்கும் இடத்தில் திட எரிபொருள் ராக்கெட்டுகள், குறிப்பாக ஓசோன் மூலக்கூறுகளை தீவிரமாக அழிக்கும் குளோரின் அடிப்படையிலான சேர்மங்களை வெளியிடுகின்றன. திரவ எரிபொருள் ராக்கெட்டுகள் கூட கருப்பு கார்பன் மற்றும் நைட்ரிக் ஆக்சைடு வெளியேற்றத்திற்கு பங்களிக்கின்றன. நோவா ஆய்வு என்ன கண்டறிந்தது? விண்வெளி பயண உமிழ்வு அதிகரிப்பை உருவகப்படுத்த NOAA ஆராய்ச்சியாளர்கள் வளிமண்டல மாதிரிகளை பயன்படுத்தினர். அவர்களின் முக்கிய கண்டுபிடிப்பு, விண்வெளி பயணம் அதன் தற்போதைய வேகத்தில், குறிப்பாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் மற்றும் விண்வெளி சுற்றுலாவுடன் தொடர்ந்து வளர்ந்து வந்தால் ஓசோன் படலம் கடுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும். ஆய்வின் முக்கிய புள்ளிகள்: ராக்கெட்டுகளிலிருந்து வரும் கருப்பு கார்பன் ஷூட் அடுக்கு மண்டலத்தை வெப்பமாக்கும், காற்றின் வடிவங்களை மாற்றும். இந்த மாற்றங்கள் ஓசோன் மீட்பை பல தசாப்தங்களாக தாமதப்படுத்தலாம். குறிப்பாக ஆர்க்டிக்கில் அடிக்கடி ஏவுதல்கள் தரைமட்ட மூலங்களை விட 10-50 மடங்கு அதிக திறம்பட மாசுபடுத்திகளை செலுத்துகின்றன. ராக்கெட் ஏவுதல்கள் தினசரி நிகழ்வாக மாறினால் ஆர்க்டிக்கில் 10% ஓசோன் குறைபாட்டை ஒரு மாதிரி காட்டியது. அது மிகப்பெரியது. இது இப்போது ஏன் நடக்கிறது? ஏனென்றால் நாம் ஒரு விண்வெளி மறுமலர்ச்சி பந்தயத்தில் இருக்கிறோம். SpaceX, Blue Origin மற்றும் Virgin Galactic போன்ற நிறுவனங்கள் கிட்டத்தட்ட வாரந்தோறும் செயற்கை கோள்கள், சரக்குகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஏவுகின்றன. விண்வெளி சுற்றுலா மட்டுமே பிரதான நீரோட்டமாக மாறினால் அது வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான ஏவுதல்களுக்கு வழிவகுக்கும். ஸ்டார்லிங்க் போன்ற மெகா செயற்கைக்கோள் விண்மீன்களைச் சேர்க்கவும் அதிக உயரத்தில் உமிழ்வுகளில் ஏற்படும் ஏற்றத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இதெல்லாம் அழிவு மற்றும் இருள் அல்ல. தாக்கத்தை குறைக்க விஞ்ஞானிகளும் பொறியியலாளர்களும் என்ன செய்கிறார்கள் என்பது இங்கே. தூய்மையான எரிபொருட்களை உருவாக்குதல், எக்காய் RP1 அல்லது திட எரிபொருட்களுக்கு மேல் மீத்தேன். ஓசோன் நட்பு, ராக்கெட் வடிவமைப்புகளை உருவாக்குதல், ஏவுகணை விதிமுறைகள் மற்றும் உமிழ்வு கண்காணிப்பை மேம்படுத்துதல். உயர் வளிமண்டல உமிழ்வை கட்டுப்படுத்த சர்வதேச ஒப்பந்தங்கள் இருக்கலாம். மான்ட்ரீல் நெறிமுறை மூலம் ஓசோன் படலத்தை நாங்கள் முன்பு ஒருமுறை குணப்படுத்தியுள்ளோம். அதை மீண்டும் பாதுகாக்க முடியும். விண்வெளி ஆய்வு மிக முக்கியமானது. என்னை தவறாக எண்ணாதீர்கள். ஆனால் நாம் அதை பொறுப்புடன் செய்ய வேண்டும். ஓசோன் படலம் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் பாதுகாக்கிறது. மேலும் அதை பாதுகாப்பது, அதை தாண்டி ஆராய்வதற்கான நமது பணியின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும்.